ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட துவார தரிசனத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸினுடைய தற்போதைய ஸ்டேட்டஸும் திருமலை மற்றும் திருப்பதியினுடைய தற்போதைய நிலவரமும் நாளை ஓபனாக இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்குரிய 3 முக்கியமான புக்கிங்ஸ் பற்றியும் பார்க்கலாம். நாளை டிசம்பர் 25 காலை 10 மணிக்கு மார்ச் மாதத்திற்குரிய திருமலை ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸினுடைய புக்கிங் ஓபன் ஆகுது. நாளை டிசம்பர் 25 காலை 10 மணிக்கே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய சுபதம் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஜனவரி மாதத்திற்குரிய புக்கிங் ஓபன் ஆகுது. நாளை டிசம்பர் 25 மதியம் 3 மணிக்கு திருமலை, திருப்பதி மற்றும் தலக்கோனா இந்த 3 லொகேஷனுக்குரிய மார்ச் மாதத்திற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் எப்படி புக் பண்ணணும், அகாமடேஷன் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிசம்பர் 23 தொடங்கி ஜனவரி 1 வரைக்குமான திருமலை வைகுண்ட துவார தரிசனத்திற்கான இலவச SSD டோக்கன்ஸ் 21 இரவு 11:30 மணியிலிருந்து கீழ்த்திருப்பதியில 9 இடங்கள்ல கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச SSD டோக்கன்ஸ் ஆனது டிசம்பர் 31 வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுக்குரிய தரிசன டோக்கன்கள் நமக்கு இனிமேல் கிடைக்காது. கீழ்த்திருப்பதியில இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த 9 இடங்கள்ல 5 இடங்கள் நேற்று இரவோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 இடங்கள்ல மட்டும்தான் கீழ்த்திருப்பதியில இப்போ SSD டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் கோவிந்தராஜ சத்திரம் இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் இப்போ ஜனவரி 1 இலவச டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்று டிசம்பர் 24 இரவு 10 மணி நிலவரப்படி ஜனவரி 1 மாலை 7 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 6100 டோக்கன்கள் மட்டுமே ஜனவரி 1 அவைலபிளாக இருக்கு. இந்த மீதம் இருக்கக்கூடிய 6100 டோக்கன்களுமே இன்று நைட்டுக்குள்ள கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த டோக்கன்களும் கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டால் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 4 SSD கவுண்டர்ஸுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு ஜனவரி 1 வரைக்கும் கீழ்த்திருப்பதியில எங்கேயுமே SSD டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை மற்றும் அலிப்பிரி நடைபாதை எந்த இடத்திலும் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்காது. ஜனவரி 1 வரைக்கும் திருமலையில கோவிலுக்குள்ள போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண விருப்பப்படுறோம்னா கியூல ஜாயின் பண்றதுக்கே நம்ம கிட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட், VIP பிரேக் தரிசன டிக்கெட், டோனார் தரிசன டிக்கெட் அல்லது SSD டோக்கன் இருந்தால் மட்டும்தான் தரிசன கியூலையே ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. எந்தவித தரிசன டிக்கெட்டும் தரிசன டோக்கனும் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம தரிசன கியூல ஜாயின் பண்ண முடியாது. கோவிலுக்குள்ள போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பண்ண முடியாது. மற்றபடி நீங்க திருமலைக்கு போய் திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை தரிசனம் பண்ண விருப்பப்பட்டாலோ அல்லது திருமலைக்கு போய் முடிக்காணிக்கை கொடுக்க விருப்பப்பட்டாலோ உங்ககிட்ட தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அடுத்த 2-3 மணி நேரத்திற்குள்ளேயே ஜனவரி 1 தரிசன டோக்கன்களும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ துவார தரிசன டோக்கன் வாங்குறதுக்கு இதுவே நமக்கு கடைசி வாய்ப்பு. ஜனவரி 2 டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் ரெசியூம் பண்ணிடுவாங்க. அதே போல இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், NRI தரிசனம், ஃபாரினர்ஸ் தரிசனம், டிஃபென்ஸ் ஆர்மி தரிசனம் இதை எல்லாமே ஜனவரி 2 ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ரெகுலரா இந்த தரிசன டிக்கெட்டுகள் வாயிலாகவோ அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலமாகவோ அல்லது கீழ்த்திருப்பதியில் SSD டோக்கன் வாங்கிட்டோ நம்ம தரிசனத்திற்கு எப்பவும் போல போகலாம். ஃபாலோவர்ஸ் சில பேர் திருமலையில் எப்போ கூட்டம் குறைய ஆரம்பிக்கும்னு கேட்டிருக்கீங்க. டிசம்பர் 22 தொடங்கி டிசம்பர் 25 வரைக்கும் இருந்த பக்தர்கள் கூட்டமானது டிசம்பர் 26 பிறகு இருக்காது. இந்த நாட்களை கம்பேர் பண்றப்போ டிசம்பர் 26 பிறகு திருமலையில் கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமலைக்கே போய் நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்க விருப்பப்பட்டால்
அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் திருமலைக்கு போய் ஆஃப்லைனில் ரூம் எடுக்க விருப்பப்படுறீங்கன்னா உங்ககிட்ட அடுத்த நாளுக்குரிய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா டிசம்பர் 25க்கே திருமலைக்கு போய் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவர்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.